அதாவது உலகத்தில் ரொம்ப வருடங்கள் வாழ்ந்தவங்க, பெரியவங்க, அதுவும் சாதிச்ச பெரியவங்க. ஒரு துறையில் மற்றவங்களால ஒரு வெற்றி கொடி நாட்ட முடியாத ஒரு ஃபீல்டில் சாதிச்சு முடிச்சு, அதுலேருந்து வர வார்த்தைகளில் நிறைய அழுத்தம் இருக்கும், நிறைய அர்த்தங்கள் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே குதர்க்கமாகவே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு என்ன பாயிண்ட் மைண்டுக்கு வரணுமோ அது மைண்டுக்கு வராமல் போயிடும். இந்த தத்துவத்தை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சில டைம் நம்ம நொடிஞ்சு போயிடும் இல்லையா, ஒரு கடனோ ஒரு இடமோ, அந்த மாதிரி சூழ்நிலைகள்னு வச்சுப்போமே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் எவ்வளவோ பேர் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் ரொம்ப இறங்கி போக வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் நம்மளுடைய சூழ்நிலை கருதி நம்ம ரொம்ப இறங்கி போய், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீழ்த்தரமான வேலைகள் இந்த சமுதாயத்தில் நினைக்கக்கூடிய சில வேலைகளும் இறங்கி பண்ணும்போது, அது உள்ளூரில் அதை செஞ்சோம்னா பல பேருடைய வசைப்பாடல்கள், எப்படி இருந்தாமத்தே இப்படி ஆயிட்டான் அப்படின்னு நக்கலாக பேசுகிற பேச்சுக்கள், இதெல்லாம் நம்மளை இன்னும் மனசு உளைச்சலுக்கு ஆளாக்கிறோம். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளூரில் கஷ்டப்படக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறாரு? வெளியூரில் பழிச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி வேலைகளை நம்ம வெளியூரில் போய் செஞ்சு வளர்ந்து வந்துட்டு ஊரில் வந்தால் மரியாதை வேற மாதிரி இருக்கும். ஆனால் செத்தாலும் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த அர்த்தம் உறவினர்கள், நண்பர்கள், இந்த சுற்று வட்டாரம் நம்ம சின்னதுலேருந்து வளர்ந்த, நம்ம கூட வளர்ந்துருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட ரொம்ப உள்ளன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய சொந்த பந்தங்கள் என்னதான் இருந்தாலும் இறந்ததுக்கப்புறம் வசைப்பாடுறது அதெல்லாம் விட்டுட்டு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நம்ம சாகும்போது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள், சாங்கியங்கள், உண்மையாக நம்மளுக்காக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். நம்ம சாதித்த இடத்துல நம்ம இறக்கிறத விட உள்ளூரில் வந்து இறந்தோம்னா மரியாதை அதிகமாக இருக்கும். இதைத்தான் அவர் கருத்தை சொல்லுவார். அதனால் தத்துவத்தை நம்ம கருத்தாக எடுத்துக்கணும். அதுக்காக இவர் சொன்னவர் வந்து இந்த ஊரில் வந்தார், அந்த ஊரில் வளர்ந்தார், இந்த ஊரில் வளர்ந்தார் அப்படிலாம் இல்லை. எல்லாருமே சாதிக்கிறவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சாதிக்க வச்சுக்குவாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் டெம்மி பீஸாக இருக்கவன் உள்ளூர்லேயே இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, அவனுக்கு பெரிய கோபுரமே கட்டி நடுவில் வச்சாலும் சரி, அவன் அந்த பணத்தை வேஸ்ட் தான் பண்ணுவானே தவிர, ஒரு அணுவாக உழைச்சி சம்பாரித்து பெரிய ஆளாக வரணுன்ற வெறியோட உழைக்கிற ஒருத்தனும் பெரிய ஆளாக வருவான். இதில் சில பேருக்கு அதிர்ஷ்டங்கள் அடிக்கலாம், வாய்ப்புகள் வரலாம். ஆனால் திறமையும் உழைப்பும் இருந்தால் தான் அதை தக்க வைக்க முடியும். எத்தனையோ பேர் அவர் ஃபீல்டு உள்ளே வரும்போது எத்தனையோ பேர் வந்தாங்களே, எவ்வளோ பெரிய பெரிய நடிகர்கள் அவர் போட்டியாக இருந்தாங்க, அவரோட மேலே இருந்தவங்களாம் எங்கே போனாங்க? அப்போ என்ன அர்த்தம்? ஒரே ஃபோக்கஸிங்கில், ஒரே கான்சன்ட்ரேஷனில் ஹார்ட் ஒர்க்குன்னு பண்ணி சாதிச்சிருக்கார். அவர் சொல்கிற தத்துவத்தை நாமளும் எடுத்துக்கலாமே. என்ன சொல்கிறீங்க?